ஐயா ஆமாம் சாமி ஆட்களை பத்தி நான் ஒரு 4 வரி சொல்றேங்க ஐயா. அவங்க என்ன மாதிரி ஆளுங்க தெரியுங்களா? அகிம்சாவாதி, எதையும் தாங்கும் மனம் கொண்டவர், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் அவங்களுக்கு. ஐயா எந்த சூழ்நிலைக்கும் தன்னை ஏத்த மாதிரி மாத்திப்பாங்க ஐயா. இவங்க தான் ஐயா ஆமாம் சாமி. 18 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஐயா நான் ரொம்ப அழகா இருந்தேங்க ஐயா. பருவத்துல பன்னிக்குட்டி கூட தான் அழகா இருக்கு. நான் என்ன சொன்னேன்? 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப அழகுன்னு சொன்னேன். இப்பன்னு சொன்னேனா? அழகா இருக்கிற பொண்ணுங்களை 4 மாப்பிள்ளைங்க வந்து பார்க்க தானே செய்வாங்க. அப்படி வந்தாங்க ஐயா. எனக்கு என் கண்ணழக பார்த்து கண்ணமனூர்ல இருந்து வந்தாங்க ஐயா வருவாங்க. என் மூக்கழக பார்த்து மூக்கானூர்ல இருந்து வந்தாங்க ஐயா வந்தாங்க. என் பேச்சழக பார்த்து பேச்சானூர்ல இருந்து வந்தாங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. மதுரை தமிழ் சங்கத்துல ஒரு ஆளே வந்தாங்க ஐயா. தமிழ் பேசுற அழகா ஒரு பையனும் வந்திருக்க மாட்டானே. ஏன்னா யோகி தெரியும் அண்ணே. ஏன் உள்ளூர்ல இருந்து ஒரு பையன் வரலன்னு சொல்றீங்க? உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு கொடுத்து வைக்கலீங்க ஐயா என்ன கட்டிக்கிறதுக்கு. ஐயா அவங்களுடைய ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் கேளுங்க ஐயா. அவங்க ஜாதகத்துல சனி வந்து 0 டிகிரி, குரு வந்து 90 டிகிரி. குரு பார்வை நல்லா இருக்கிறவனுக்கு நான் நல்லா இருக்கிறவன நான் கட்டிக்கிட்டா நான் நல்லா இருப்பேனா? அதனால அந்த 4 ஜாதகத்தை வேணான்னு சொல்லிட்டாங்க ஐயா. நான் சனி 0 டிகிரி இல்லைங்க. கல்யாணம் பண்ணாவே சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஐயரு சொல்லுவான் பாருங்க, நல்ல நேரம் முடியத்துக்குள்ள சீக்கிரம் நாளை கட்டுங்க. நல்ல ஏன்னா அன்னைக்கு நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு. நெளிவு சுழிவா தென்பண்ணை ஆறு மாதிரி பேசுற என் பேச்சழக பார்த்து காவேரி பட்டணத்திலிருந்து வந்தாங்க ஐயா ஒரு மாப்பிள்ளை. ஓகேப்பா இந்த மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி கொடுப்பா நான் சொல்லிட்டேன். மாப்பிள்ளையும் ஓகேன்னு சொன்னாருங்க ஐயா. அப்புறமா நான் சொன்னேன், அப்பா என்னை பத்தி முன்னையே 4 வார்த்தை சொல்லி வைங்கப்பா. பின்னாடி இதை சொல்லல அதை சொல்லல உங்க அப்பன்னு சொல்லிட்டு என்ன அதை இதை வைய போறாரு. நான் கண்ணை கசக்கிட்டு வர வேலையெல்லாம் வேண்டாம்ப்பா, என்னை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்கப்பா நான் சொன்னேன். முதல் கண்டிஷன் சொன்னாருங்க ஐயா. மாப்பிள்ள என் பொண்ணுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம், அது ரொம்ப நேரம் மடக்கி வாய்க்குள்ள வச்சுக்க முடியாது. அண்ணனுக்கு தினமும் கல்யாணம் பின்னாடி ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்குனீன்னா அவ பேசிப்பா. பேசின நாக்கு வலி தீந்துரும் கண்ணு, பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருமாப்லன்னாரு. ஓகே சொல்லிட்டாருங்க ஐயா. அடுத்து 2வது சொன்னாரு, எங்க பொண்ணு த்ரோபால் பிளேயரு, கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி தூக்கி அடிப்பாப்பா, எப்படி சமாளிக்க போறேன்னு கேட்டாரு. அத பின்னாடி பாத்துக்கலாம் மாமான்னு சொல்லிட்டாரு. சரி அடுத்து 3வதுங்க ஐயா. எங்க பொண்ணு சமைப்பா, ஆனா அவ சாப்பிட மாட்டா. ஒரு நிமிஷமா, வாய் கொஞ்சம் நீளம், பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துடணும். நீங்க கொஞ்சம் உதைப்பீங்க, வாங்கிக்கணும். சத்தியமா உங்க புருஷன் மனுஷன் இல்ல, தெய்வம். நீ சாப்பிடுறதுன்னா ஓகே, நீ சாப்பிட்டுக்கோப்பா என் பொண்ணு சமைச்சது. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுங்களா? சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பையும் மிளகாதூளையும் கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு சாப்பிடு சாமி அப்படின்னாரு. அதுக்கு மாப்பிள்ள ஓகேன்னு சொல்லிட்டாரு. பொண்ணு பார்க்க போறவங்க கிட்டலாம் இந்த கண்டிஷன் போடுங்க, எதிர்காலத்துல குடும்பம் குதூகலமா இருக்கும். இன்னைய வரையும் நான் செஞ்சு போடுற சாப்பாடை சாப்பிடும் போது ஊறுகாயை தொட்டுட்டு தான் சாப்பிடுறாரு. வாக்கு மாறாதவர் தானே. இப்படி நகைச்சுவைக்காக பல விஷயங்களை நான் சொன்னா கூட என்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை பெருசுப்படுத்தாம வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு உதவாத அந்த உதவாக்காரியான ஒரு விஷயங்களை விட்டு தள்ளிட்டு என்னோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு சரின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆமா சாமிகளை தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வீடு பார்த்தாருங்கய்யா விலைக்கு வாங்குறதுக்கு. அவர் வந்து எல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு நான் போய் எங்க வீட்டுக்கார அம்மாவை அனுப்புறேம்மா, அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்னு சொன்னார். என்னங்க இவ்வளோ நேரம் சுத்தி சுத்தி பார்த்தீங்க, இப்ப வந்து இப்படி சொல்றீங்களேன்னு. அம்மா அப்படியெல்லாம் நினைக்காத, தப்பா இன்னைக்கு என்ன பார்த்து கணக்கு போடாத. அன்னைக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுக்கும் உதவாக்குறேன். அப்ப வந்து எனக்கு என்னை பார்த்து என் நடத்தையை பார்த்து யாரும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப ஒரு பொண்ணு வந்து என்னை கட்டிக்கிறேன்னு கட்டிக்கிட்ட பிறகு
என்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்றதை எடுத்து சொல்லி இனிமேலாவது நான் சொல்ற பேச்ச கேட்டு நடங்க, இந்த ஊர்லயே உங்களை ஹீரோவாக்கி காட்டுறேன்னு சொன்னாங்கய்யா. அதனால அந்த ஐயாவா வந்து அந்த அம்மா பேச்ச கேட்டு தலையாட்டி அவங்க சொல்ற ஆலோசனைகளை கேட்டு நடந்தாரு. இன்னைக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் வீட்டை வந்து வேலை பேசுறாரு. குழந்தைங்களை எல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறம்மா. இன்னைக்கு வந்து ஊர் மெச்ச வாழ்றேன்னு சொன்னா என்னுடைய மனைவிக்கு நான் தலையாட்டினது தான், என் மனைவி சொன்ன ஆலோசனை தான். அந்த மாதிரி ஒரு மனைவிக்கு எனக்கு தலையாட்டுறதுக்கு ஒரு தலை என்ன, ராவணனுக்கு இருக்கிற மாதிரி 10 தலை இல்லையா, நான் வருத்தப்படுறேன்னு சொன்னாருயா. எங்க மாமா உனக்கு ஆமாஞ்சாமி போட்டுன்னு வீட்டுல இருக்கிறதும் ஹோமோ ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறதும் ஒண்ணுதான். எல்லா ஆண்மகனும் வெளியில என்ன வேணா பதவியில் இருக்கலாம், என்ன வேணா படிச்சவங்களா இருக்கலாம், வீட்டுக்கு வந்தா வீட்டம்மா சொல்ற சாதாரண வேலையை கூட செஞ்சு அந்த அம்மா மனசுல இடம் பிடிக்கும் போதுதான், ஆமா சாமி போடும் போதுதான் அந்த மனுஷன் அந்த அம்மாவுக்கு ஹீரோ. எங்களுக்கு ஆமா போடாத தனியா நீங்க முடிவெடுத்துட்டா அதுல ஒரு சின்ன தப்பு வந்துட்டா கூட நீங்களா தானே செஞ்சீங்க, எப்படியாவது போங்க, நீங்களா தானே செஞ்சீங்க, எப்படியாவது போங்கன்னு உங்க செயலுக்கு நாங்க தலையை ஆட்டவே மாட்டோம். நீங்க எங்களுக்கு தலையை ஆட்டி பாருங்க, ஒவ்வொன்றுலயும் உங்களுக்கு முன்னாடி நாங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருப்போம்யா. தலையே மட்டுமா சில பேர் ஆட்டுறான், வீட்டுல மாவே ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உலகத்தை பாத்தீங்கன்னா நாகரிகமயமாய் போயிடுச்சுங்கய்யா. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாகரிகமான உலகத்துல நாங்களும் நாகரிகமா இருந்தாதாங்க எங்களை 4 பேர் மதிக்கிறாங்க. இல்லனா அந்த 4 கால ஜீவன் கூட மதிக்கிறது இல்லைங்கய்யா. நாங்க என்னங்கய்யா பண்ண முடியும்? அதனால நாங்க என்ன தெரியுமா செய்யறோம், கல்யாணம் ஆன உடனே எங்க வீட்டுக்காரர் தாலியை கட்டி இப்படி நெஞ்சில தொங்க விடுவாருங்கய்யா. ஆனா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், தன்னுடைய குடும்பத்தையும் கணவனையும் நெஞ்சில வச்சு தாங்கணும்னு தான் அர்த்தம். நான் கூட என் கூட்டுக்காரியுடைய போட்டோவை டாலர்ல தொங்க விட்டு போட்டுக்குவேன் தெரியுமா. நாங்க எதுக்குடா உங்க கூட்டுக்காரி போட்டோவை டாலர் தொங்கணும், அதை போட்டா பேய் பிசாசெல்லாம் எது அண்டாதரான்னு. நாங்க குழந்தைய சுமக்கணும்னு நினைக்கிறோமோ இல்லையோங்கய்யா, எங்களை சுமக்கிறதுக்கு ஒரு ஸ்கூட்டரோ காரோ வேணும்னு நினைக்கிறோங்கய்யா. வீட்டை கூட்டணும்னு நினைக்கிறோமோ இல்லையோங்கய்யா, எங்க அழகு அப்படியே கிடு கிடு கிடுன்னு கூட்டிக்கிடணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் மாசத்துக்கு ஒரு முறை அப்படி பியூட்டி பார்லர் பக்கம் போறதுக்கும், அடிக்கடி 2 ஃபேன்சி சேலை வாங்குறதுக்கும், அப்பப்ப போர் அடிச்சா ஷாப்பிங் போறதுக்கும் எங்களுக்கெல்லாம் பணம் தாங்க ஐயா வேணும். நாங்க அப்படியெல்லாம் போனாதான் இந்த நாகரிகமான காலத்துல எங்களை இப்படி பாக்குறாங்க, இல்லனா இப்படி பாக்குறாங்க ஐயா. ஐயா நீங்க நினைக்கலாம், என்னடா இந்த பொம்பளை பிள்ளை வந்து இங்க பணம் பணம் இப்படி கத்திக்கிட்டு இருக்கே, இதுக்கு சூடு சொரணை இல்லையான்னு நினைக்கலாம். உனக்கு சூடு சொரணெல்லாம் இருக்குது, உங்க வீட்டுக்காரனுக்கு இல்ல, வேற ஒண்ணு இல்ல. ஐயா எங்க வீட்டுக்காரரும் அழகானவர் தான், நல்லா குணமானவர் தான். அவர் என்ன நினைக்கிறாருன்றது அவருக்கு முன்னே நான் சொல்லிவிடுவேன். நான் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு முன்னே அவளை சொல்லிவிடுவேன். நானு அவளை ஒத்துமங்கய்யா எங்களுக்குள்ள. ஆனா இருந்தாலும் கேட்டீங்கன்னா மாசத்துக்கு 3 டைம் சண்டை வராது இருக்குது இல்லைங்க ஐயா. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாலா போன பணத்தால தாங்க ஐயா. என்னங்க ஐயா பண்ண முடியும்? நானு இங்க வந்து பணம் பணம் நான் ஐயா புலம்பிக்கிட்டு இருக்குன்னா அந்த பணத்தோட வலிய சுமந்தவங்களுக்கு தான் தெரியும் பணம். ஐயா எங்க வீட்டுல நாங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. எங்க அம்மாவும் நல்ல வசதியான இடத்துல பிறந்தவங்க தான். ஆனா எங்க அப்பாவோட குணத்தை பார்த்து எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்த உடனே எங்க அப்பா இறந்து போயிட்டாருங்க ஐயா. ஒரு 3 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு ஒரு பொம்பளை வந்து தனிமரமா நின்று வளர்க்கணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கே தெரியுங்க ஐயா. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களை 3 பேரும் எங்க அம்மா டிகிரி வரைக்கும் படிக்க வச்சாங்க. எனக்கு டிகிரி படிச்சு முடிச்ச உடனே ஒரு லா காலேஜ்ல சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு லா காலேஜ்ல கொண்டு போய் சீட்டு கேட்டா 1 வருஷத்துக்கு 50,000, 2 வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா நானே பணம் இல்லாத நிலைமையில இருக்குங்க ஐயா. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நீ 2 வருஷம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ படிச்சினாக்க இந்த 2 லட்சத்தை வச்சு உங்க 2 பேருக்கு நான் கல்யாணமே பண்ணிடுவான், உன் படிப்பை நிறுத்திடுன்னு சொன்னாங்க. நானும் என் படிப்பை நிறுத்திட்டேங்க ஐயா. அதுக்கு பின்னாடி எங்க அம்மா 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமேன்ட்டு மனநோயால பாதிக்கப்பட்டு 10 வருஷம் வீட்டை விட்டு வெளியே வராம இறந்து போயிட்டாங்க ஐயா. அந்த மாதிரி சூழ்நிலையில நான் அப்ப நினைச்சேன், நானும் ஒரு பணமுள்ள ஆடவரை தான், ஓரளவு பணமுள்ள ஆடவரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சேங்க ஐயா. அதே மாதிரி தான் தேர்ந்தெடுத்து கல்யாணமும் பண்ணேன்.
அன்னைக்கு நானே டிகிரிய பாதியில நிறுத்தினத அவர் இன்னைக்கு என்ன எம்எஸ்சி பிஎட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினுங்கிறாருன்னா அவருடைய பணம் தாங்க ஐயா காரணம். அதனால இந்த காலத்துல இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்து பெண்கள் கூட விரும்புவது யாருன்னு கேட்டா பணம் உள்ள ஆடவரை தாங்க ஐயா. நானு 10வது படிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்ததுங்க ஐயா. சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, வசதி இருக்கிறவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அப்பா இல்லாம அம்மா கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி சொந்தக்காரங்க சொன்னதுனாலயும் அம்மா சொன்னதுனாலயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க ஐயா. 1 வருஷத்துல ஆம்பளை பையன் பிறந்தான். அப்பதான் தெரிஞ்சது, 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, அவர் பண்ணிக்கிட்டது கல்யாணம் இல்ல, சமுதாய பார்வைக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமேன்றதுக்காக ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் அன்னைக்கே நடுத்தருவுல 1 வருஷத்துக்கு அப்புறமே நடுத்தருவுல விட்டுட்டாருங்க ஐயா. பணம் இல்லாத ஆம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் பணத்துக்காக போனதுனால எனக்கு அவரோட தவறான லிங்கால நீ வேண்டாம், எனக்கு பணம் இருக்கிறதுனால நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு துரத்திட்டாருங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், குணம் இருக்கிற ஆம்பளைங்களை தான் தேர்வு செய்யணும்னு சொல்றேங்க ஐயா. காதலி கிட்டையும் மனைவி கிட்டையும் எவன் வாழ்க்கையில தோக்குறானோ அவன் தாங்க என் வாழ்க்கையில கடைசியில ஜெயிக்கிறான். நாங்கெல்லாம் வாழ்க்கையில கடைசியில ஜெயிக்கிறவங்க. வெளியிருந்து பாக்குறதுக்கு வேணா ஆமாசாமி போறவன் ஒரு கேவலமானவன், பொண்டாட்டி பேச்ச கேட்கிறவன்